கூசாம சொல்றாங்க பொய்ய. தமிழ்நாட்டு அரசினுடைய திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வியை நான் பார்க்கறது குக்கிராமங்கள்ல போதைப் பொருட்கள். குக்கிராமங்கள்ல போதைப் பொருட்கள் முன்னெல்லாம் பார்த்தா நகரத்துல சென்னை பகுதியில தான் அங்கங்க ஏதோ ஒன்று கஞ்சா, இந்த போதைப் பொருள். அதெல்லாம் கஞ்சா மட்டும் போதை இல்லை, அதோட மோசமான கொடிய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள்ல கிடைக்குது. காக்கைன், ஹெராயின்ல இருந்து எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைலாம்ஃபெட்டமின், என்னென்ன போதைப் பொருட்கள் மேற்கத்திய நாடுகளில் விற்றுக்கிறாங்க அதையெல்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்குது. காரணம் என்னன்னா திமுக, கையால் ஆகாத திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. இதுல என்னன்னா ஒரு மருத்துவனாக எனக்கு ரொம்ப அன்றாடம் இதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஐயோ இந்த தலைமுறையே முடிஞ்சு போச்சு. இந்த தலைமுறை கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில், அதாவது ராஜாஜி 1937 39 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க, வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில். அப்போ அவருடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம். அப்போ சேலம் மாவட்டத்தில் இந்தியாவிலே முதல் மது விலக்கு கொண்டு வந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். அது கொண்டு வந்தவர் ராஜாஜி தமிழ்நாட்டில் தான். அப்போ அதன் பிறகு ஓமுந்தூரார் 49 அவர் பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து, அது பிறகு அப்புறம் காமராஜ்லாம் இருந்தாங்க, எல்லாமே வந்தாங்க. அப்புறம் பக்தோச்செல்லாம் வந்தாங்க. அண்ணாவும் 67 வந்தார், 69 வரைக்கும் அண்ணா இருந்தார். அந்த 2 ஆண்டு காலத்தில் சொன்னார்ல, மது வருகின்ற வருமானம், ஒரு குஷ்ரோகி கையில் வினையை போன்றதெல்லாம் அதெல்லாம் சொன்னோம். ஆனால் கலைஞர் அவர்கள் மறுபடியும் 69 ஆட்சிக்கு வந்தார். 71 தேர்தலில் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு சரி ஜெயிச்சிட்டோம், மறுபடியும் சாராய கடை திறந்துடலாம், கல்லு கடை திறந்துடலாம்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்களுக்கு கோபாலபுரம் ராத்திரியில் மழையிலெல்லாம் போய் பார்த்த கதையெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும். வேண்டாம், நாசப்படுத்திடாதீங்கன்னு சொல்லியும் கேட்டு கலைஞர் அவர்கள் 71 மதுக்கடை மறுபடியும் திறந்து 3 தலைமுறைகளை இன்னைக்கு வரைக்கும் நாசப்படுத்திட்டாங்க. 3 தலைமுறைகள், சாதாரண பாவம் கிடையாது. 3 தலைமுறைகள். அவர் பிள்ளை இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை மிஞ்சிட்டார், அவங்க அப்பாவை மிஞ்சி. இப்போ ஒரு தலைமுறை முழுசா ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள். ஒரு தலைமுறை மதுவில் கூட மீட்டு எடுத்துடலாம் ஏதாவது, ஆனால் போதை உள்ள போனாங்கன்னா மீட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ மோசமான மனித மிருகங்களாக மாறுகின்ற ஒரு சூழல் நீ பார்த்துருப்பீங்க. பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியாரை மிரட்டுறாங்க, பஸ்ஸில் போய் மிரட்டுறாங்க, காரில் எங்கே போனாலும், ரோட்டில் பைக்கில் போய் அவன் அடிக்கிறது அவனுக்கு என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியல. ஒரு கட்டையால ஒரு பையனை 4 பசங்க கட்டையால மண்டையில் அடிக்கிறான். ஒரு முறை மண்டையில் அடிச்சாலும் செத்து போயிடுவான். ஆனால் அந்த யோசனை கூட இல்லை, அவனுக்கு 4 பேர் அடிக்கிறான், மண்டையில் அடிக்கிறான். ஏன்? இந்த போதைப் பொருட்கள். அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி. காசுக்கு என்ன வேணா செய்வாங்க இவங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி இருக்கு, உற்பத்தி துறை, சேவைத்துறை, வேளாண் துறை, 3 துறைகள் தான் மெயின் முக்கியமானது. சர்வீஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், அக்ரிகல்ச்சரல் செக்டர். இந்த துறைகளில் இன்னும் நல்லா செய்யலாம். தமிழ்நாடு இன்னும் நிறைய உற்பத்தி செய்யலாம். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, தொழிலாளர்கள் மது எந்த தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லா தெருவிலும் மது கிடைக்குது. அவன் என்ன பண்ணா, டீ பிரேக் போய் ஒரு கட்டிங், லஞ்ச் பிரேக்ல ஒரு குவார்டர், வீட்டுக்கு போறப்ப வாங்கிட்டு போய் ராத்திரில அடி. இதனால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் தான். காலையில் ஒன்று தாமதமா போவான் வேலைக்கு, இல்லை தலைவலியோட போவான் வேலைக்கு. வேலையில் அவனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இடையில போய் ஏதாவது பண்ணிட்டு வருவான். குடும்பத்தில் பிரச்சனைனால வரும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வேலைகள், தொழில் தான் பாதிக்கப்படுகிறது. அதனால்தான் அங்க பீகார், ஜார்க்கண்ட், அந்த மாநிலம், இந்த மாநிலத்திலிருந்து வர்றாங்க. இங்க என்னன்னா, அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன், எல்லாம் கிடைக்குது உனக்கு.
எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதானாலும் திமுக தீர்மானம் போட்டிருக்கோம். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு தனியார் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று. இந்த சட்டம் வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டு கால கோரிக்கை. ஆந்திராவில் இந்த சட்டம் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, இந்தியாவில் 10 மாநிலங்கள் இந்த சட்டம் இருக்கு. 10 மாநிலங்கள் இந்த சட்டம் இருக்கு. சில பேர் சொன்னாங்க இந்த சட்டம் வந்துடுச்சுன்னா தொழிலே வராது, தொழில் முதலீடு வராது. ஆந்திராவில் எப்படி வருது? ஆந்திராவில் முந்திக்கிட்டு போய் ஆந்திராவில் போய் முதலீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்டர்ல பாருங்க, ஸ்ரீ சிட்டின்னு ஒன்று இருக்கு. அங்க போய் எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க போறாங்க. சட்டம் இருந்தோம், ஆனா இவங்களுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. கமிஷன் வந்தா கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் அவங்களுடைய கொள்கையே. இதுதான். அதனால இதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னாங்கல்ல, ராமச்சந்திரன் சொன்னாரு 500 மதுக்கடைகள், 5000 மதுக்கடைகள் டாஸ்மாக் கடைகள் இருக்கு, 25,000 சந்து கடை இருக்கு. அதனாலதான் இவங்களுடைய இலக்கு வேளாண் துறை ஒரு இலக்கு வைக்கணும். சரி, விவசாயிகளுக்கு நல்ல உற்பத்தி அதிகமாகணும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், வேளாண் வளர்ச்சி அதிகமா இருக்கணும். இந்தியா தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலம் வேளாண் துறை மைனஸ் வளர்ச்சி, மைனஸ், அது கீழே போயிடுச்சு. மைனஸ் 0, அதுக்கு கீழே மைனஸ். கடந்த ஆண்டு முந்தைய ஆண்டுக்கு தமிழ்நாட்டுடைய வேளாண் வளர்ச்சி 3.8% மைனஸ். கடந்த ஆண்டு 1.4% மைனஸ். நேற்று பட்ஜெட்ல என்னன்னா 5 ஆண்டுகள் 2 ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு வளர்ச்சின்னு சொல்றாங்க, 1 வளர்ச்சின்னு சொல்றாங்க. பொய்னா இவங்கள மாதிரி ஒரு பொய்ய சொல்லி யாரால பண்ண முடியும்? டாஸ்மாக் 5000 கடையில் 500 கடையை பேருக்கு மூடிட்டு இன்னைக்கு மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றம்னா என்ன? கிளப். FSL 1, FSL 2, FSL 3 குடிக்கிறது மட்டும் இல்ல, என்ன வேணா பண்ணு, சூதாடு, என்ன வேணா பண்ணு, எனக்கு காசு. அதுல 1500 கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல். அப்போ இந்த பக்கம் ஆனா பேருக்குன்னு டாஸ்மார்க் நாங்க இது பண்ணுவோம். இவங்க திமுக அரசு மதுவை விற்கிறது இல்ல, மதுவை திணிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பாடம். ஏன்னா இது கலாச்சாரம், மது கலாச்சாரம், போதை பொருட்கள் கலாச்சாரம், இது ரெண்டுத்தையும் அகற்ற வேண்டும். அகற்றினால்தான் உங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், தலைமுறைகள் தமிழ்நாடு நல்லா இருக்கு. இல்லைன்னா தமிழ்நாட்டில் நாளைக்கு வேலை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே இல்ல, நாளைக்கு சுத்தம். எந்த வேலைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த தொழிற்சாலையில் இந்த வேலை தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது, சேவைத்துறை இருக்கு, சர்வீஸ் செக்டர், அதுலயும் யாரும் இருக்க மாட்டாங்க வேலை செய்யறதுக்கு. அது IT